இந்த ஒரு பாலமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு வரணும்னா சிவன் மனசு வச்சா மட்டுமே இந்த 7 மலையை கடந்து வர முடியும். அப்படி நாங்க வந்த மலை தான் பாலமலை சித்தேஸ்வரர் கோயில். 7 மலையில் உச்சியின் மேல் அமர்ந்திருக்கும் சிவனையன். 3 வைக்கில் நிற்கிது பாரு. ஃபார்ம் பார்த்தியா? 100, 150, 220. சாப்பிடுங்கண்ணா. பைக்கை நிறுத்திட்டு கொய்யாக்காய் பிச்சுக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு இருக்காங்க பசங்க. அப்புறம் கடைசி மலை சாமிகிட்ட போகிறது தான் ஏறும் பாரு. ஒரு ஏறும் ஃபைன் பண்ணிட்டீங்களா? இருப்பா நான் ஃபாலோவர்ப்பா. ஊர் சிட்டியா? நான் கூட ஸ்டோரி போட்டுருக்கோம் ப்ரோடா. அதானே அது அப்படியே இருக்குது பார்க்கறதுக்கு. தண்ணி போயிட்டுக்குது. அழகான ஓடை ஒன்று போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு பானிபூரி கடையா? இல்லை இதே இடம் தான் பார்த்தேன். மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றதுல அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 5 பேர் 2 டம்ளர் இது சூடு உனக்கு சேஃப்டியா? ரெடி கார்த்தி. நீனா சைடுல புடிய அதனா சுடுறேன். என்ன வேணாலும் யோசிக்கிறான். வந்துட்டார் நாளைக்கு வந்துருவார். எப்படி இருக்கு? சம கார சரமா சூப்பரா இருக்குது. என்ன படிங்க ஐயா? அதெல்லாம் யாரத்துக்கு ஏறி அடிக்கல மாட்டேங்குது. நீங்க அங்கே ஏறுங்க. புரியுதா? அவன் ஒன்று ரோல் பண்ணுறதுக்கு பார்க்குறான். பாட்டு போட்டு விட்றா. உன் ஆண்டனால நல்லா சிக்னல் கிடைக்கும். நீயே பாட்டு போட்டு ஆண்ட்ராய்டு மொபைலில் பாட்டு போட்டு விட்றானா? ஆண்டனாவா? பெரிய மரமா இருக்கு. சாஞ்சி இருக்கு.
அவர் வந்து நடன விநாயகர். அந்த கடைசியில் இருக்கிறது. ஆமாம், ரொம்ப ஆதி காலத்தோடது. சித்தேஸ்வரன்கிற கூட சித்தேஸ்வரனோட வாழ்க்கை வரலாறுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தேரே வந்து இருந்திருக்குது. அப்போ இங்கே தங்கத்தேர் இருந்து அங்கிருந்து அந்த பக்கம் அப்படியே அந்த இது எதெல்லாம் சாஞ்சிருச்சு, ஏதோ முழுகிருச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மையான சம்பவம். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே சித்தேஸ்வரர் மலைக்கு வரப்போ கீழே விநாயகர் டெம்பிள் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் வந்து நடன விநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். அப்படியே இங்கே வந்து படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்ன, கொஞ்சம் ரிஸ்க் ஆகிட்டு போய் பார்க்கலான்ட்டு எனக்கு சொல்லித்தான் ஏறணும். இது அதோட ரிஸ்க் இருக்குது. ரெடி படுத்து தான் வர வேண்டியதாக இருக்குது. செமையாக இருக்குல்ல, தண்ணி காலையே தண்ணி போகிறது அப்படி செய்து வருது. சரியா ஃபைனலாக பாலமலைக்கு மேலே கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். போலாமா? ரைட். நாட்டு தள்ளி போய் தான் வந்துருக்கோம். இதெல்லாம் ஒரு பரிச்சு தான். சிவனாயனை பார்க்கணும், இது ஒரு பரிச்சு. கோயில் வேண்டாமா? அப்பா கடவுளே கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. சொர்க்கமே என்றாலும் அதனால மேலே ஏறிட்டோம். நம்ம அந்த பக்கம் ஏறணும் போத, இப்போ இந்த பக்கம் ஏறி இருக்கோம். அது வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது.
இந்த ஒரு இடத்துக்கு வரணும்னா நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சிவன் மனசு வச்சா மட்டுமே தான் வர முடியும் அப்படிங்கிற சொல்கிற இடம் இந்த சேலம் மாவட்டம் பாலமலை. யார் யாரெல்லாம் பாலமலை வந்திருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாலமலை வந்திருந்தால் ஃபாலோ பண்ணிங்க. மோர் தென் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரோட வியூ. போலாம், ரைட். பார்த்து வாங்க. பார்த்து தான் வரணும். வாவ், அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இப்படி மேலே ஏறிட்டு இருக்கிறோம். சரிங்களா, மரக்கிலே குச்சி குச்சி தான் வந்தோம், இருந்தாலும் ஓகே. பாலமலை விலாக் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் வந்திருக்கு. இவங்களும் மூட்டையை முடிச்சு கட்டிட்டு போகிறதான். பசங்க ஏறிட்டு இருக்காங்க.
இல்லை அந்த அது வந்து ஆண்டனா சிக்னலுக்கு. ஓகே எல்லாம் பக்கையில் இருக்கு. நம்ம நெட் கனெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பெரிய டவர் வச்சா ஓரளவுக்கு வைஃபை சிக்னல் இது இழுத்து கொடுக்கும். ஆமாம். இந்த கேமரா வியூ வந்து கீழே பார்க்க முடியும். நம்ம வீட்டில் வைக்கிற சின்ன பாக்ஸ். ஆமாம், ஃபாரஸ்ட் தான் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்தாண்ட ஆப்போசிட்டில் இருக்கிற வழியாக கீழே இறங்கி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்க போகிறோம், பைக் இருக்கிற இடத்துக்கு. இந்தாண்ட பாருங்க எப்படி இருக்கு. நைட்டா கிளம்பிடுவாங்க 8 லேட்டா. இந்த எண்டிங் வழி வந்து இந்த விநாயகர் கோயில். இந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆகுறதும் விநாயகர் கோயில் தான், அந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆகுறதும் விநாயகர் கோயில் தான். இங்கேருந்து விடைபெற போகிறோம். அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்து குறுக்கோழியில் பூந்து வந்துட்டு வரும். அவன் பசங்களாம் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் போயிட்டுருக்கிறானுங்க. பின்னாடி ஒரு அண்ணா வரப்பில் கடை போட்டிருக்கிற ஒரு மேலே நம்ம காந்தார காட்டில் மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு வர ஃபாரஸ்ட் எங்கேயாவது வெளிச்சடிக்குது, அங்கே சுத்தமாக எதுவுமே இல்லை. வெளியே வந்து அவ்வளோதான், இது மேலே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். காந்தாரா காட்டுக்குள்ளே வந்து தப்பிச்சு வந்த மாதிரி இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது தான் நிம்மதியாக இருக்குது. வேறு யாரும் இந்த ரோட்டு ட்ரை பண்ண வேணாம். குருவெட்டி கோர் தான் அதான் கரெக்டான வழி. அப்படி இல்லாமல் அந்த வழியே எல்லாம் பாறையில் வந்து ஸ்டெஸ்ட்டில் ஆகிட்டாங்க ஒரு சிலர்லாம். அவ்வளோதான், ஃபைனலாக கீழே இறங்கிட்டேன். ஃபைனலாக அப்படி இப்படியும் வெளியே வந்துட்டோம் பைக் கிட்ட. வெங்கட் எப்படி போச்சு? இன்னைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக போச்சு. ஆனால் இந்த டைம் போனது தான் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா. இதுக்கு இவ்வளோ நேரம் ஏறணும், இவ்வளோ நேரம் இறங்கணும்னு தெரியல. இறங்கணும் கூட சீக்கிரம் இறங்கிட்டோம். ஒன்றும் புரியாத போயிடாது இல்லை. 3 மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கு. ரெஸ்ட் எடுத்து போனோம். அது வேணா உண்மை. இல்லை, ரெஸ்ட் எடுத்து போனது தான் ரீசன். என்ன அழகா இருக்கு. அதான் நீ உள்ள விட்டு ஆட்டனியா அழுக்கா வந்துட்டோம். பலாப்பழம் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். தம்மா துண்டதுக்கு என்ன சவுண்ட் விடுறான் பத்தி அவன். ₹540 இருக்குதா 3 காய்க்கு? அது மரத்தில் ஒடிக்கும்போது கீழே போய் சத்துன்னு வந்து உண்டு ஓடிச்சாலும் அடிபட்டுருக்கு. இந்த பாலமலை பலாப்பழத்தோட டேஸ்ட்டு வேறு எந்த பலாப்பழத்துலேயும் வராதுங்க. 3 பழம் தான் வாங்கியிருந்தோம், 4 எக்ஸ்ட்ரா இன்னொரு பழமும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி இன்னொரு பழமும் இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்கின காசுக்கு பைக்கில் வச்சு கட்டி கீழே இறக்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. லடாக் போன பைக்கு இங்கே கொடி இதெல்லாம் வச்சு பலாப்பழத்தை கட்டிக்கிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. சேஃப்டிக்கு எப்பயுமே நீங்கள் வரும்போது கயிறும் மற்ற விஷயங்களும் பைக்கில் எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த 3 vlogsமே பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். பாலமலை போகிறவங்க ஒரு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் அண்ட் அட்வென்ச்சரான ரோட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த ஒரு பாலமலை அல்டிமேட்டான ஒன்று. உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள பர்சனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங் பண்ணலாம். சூப்பரான பிளேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.